Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் எப்படி how to create exam tally அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதை எப்படி சப்மிட் பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸாமுக்கு உள்ளது நீங்க டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப்ல போய்ட்டு புதுசா ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. அந்த ஃபோல்டருக்கு பேரு எக்ஸாம் அப்படினு கொடுங்க. உங்க பேரை போட்டு எக்ஸாம் அப்படினு கொடுங்க. என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெஸ்க்டாப்ல அல்லது டி டிரைவ் எங்க வேணா பண்ணிக்கோ. உனக்கு எங்க வசதியோ அங்க பண்ணிக்கோ. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூல போய்ட்டு ஃபோல்டர் அதுல போய்ட்டு உங்க பேரை போட்டு எக்ஸாம் அப்படினு போடுங்க. ஓகேவா? சோ இப்போ டெஸ்க்டாப்ல இது இருக்கு. ரைட்டா? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க டாலிக்கு வாங்க. டாலில முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. டாலில ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சம் கிரியேட் பண்ணுங்க. இதுல கிரியேட் கம்பெனி அங்க போங்க. அங்க போய்ட்டு எங்க வரணும் அப்படினா ஒரு அப் ஆரோ போய்ட்டு இங்க கம்பெனி கிரியேஷன்ல எப்படி வரணும்? வழக்கம் போல நீங்க செலக்ட் பண்ணனும். கிரியேட் கம்பெனி ஒரு அப் ஆரோ. இது பாத் எங்க இருக்குன்னா டெஸ்க்டாப்ல இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணனும்? செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படினு கொடுங்க. என்ன பண்ணனும்? செலக்ட் ஃப்ரம் டிரைவ். செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல டெஸ்க்டாப் அப்படினு இருக்கும். அந்த டெஸ்க்டாப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படினா இங்க என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் எல்லாமே லிஸ்ட் பண்ணனும். அதில ஸ்ரீனி எக்ஸாம் அப்படிங்கற ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டு வாட்டி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கம்பெனி பேரு ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படினு நீங்க உங்க பேரை போட்டு பண்ணுங்க. நீங்க ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ்னு போடாதீங்க. உங்க பேர் என்னவோ உங்க பேர் அக்ஷயா அப்படினா அக்ஷயா செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படினு போடணும். அப்பதான் இது யாருடைய டாலி டேட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். சோ இத என்ன பண்ணனும்? ஃபினான்ஷியல் இயர் 2024-25 போடுங்க. இங்க என்டர் கொடுத்து ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடுங்க. வழக்கம் போல உங்க வீட்டு அட்ரஸை போடுங்க. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட் சேட்பட்டு சென்னை 6,31,000. அதே மாதிரி சப்போஸ் நீங்க உங்க பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கிளாஸ்ல அப்படினு வெச்சுக்கோ. அக்ஷயா அக்ஷன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இனிஷியலோட போடுங்க. ஏ அக்ஷயா பி அக்ஷயா அப்படினு சொல்லிட்டு இனிஷியலோட போடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு அப்படினு போடுங்க. இன்னொரு முறை பின் கோட போடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போடுங்க. இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. 1563 மொபைல் நம்பர் 8825470442 மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி போடுங்க. ராஜா ஸ்ரீனிவாசன் ஒரிஜினல் மெயில் ஐடி போடுங்க. அதை வச்சு உங்க பேர் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி போட்டு என்டர் கொடுத்து முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த ஃபியூச்சருக்கு இந்த கம்பெனிக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணும் அப்படினு பாருங்க. இந்த மாதிரி சின்னதா வந்ததுன்னா பேக் ஸ்பேஸ் போய்ட்டு எஸ் கொடுங்க. திரும்பவும் பேக் ஸ்பேஸ் போய்ட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு எல்லாமே காட்டும். இதுல உனக்கு என்ன வேணும்னா பில் வைஸ் வேணும். வேற எதுவுமே வேண்டாம். ஜிஎஸ்டி ல இருந்து எல்லாமே இருக்கட்டும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணு. சேவ் பண்ணிட்டு முதல்ல இந்த கம்பெனியை ஷட் பண்ணுங்க. என்ன பண்ணனும்? இந்த கம்பெனியை நீங்க ஷட் பண்ணனும். ஷட் பண்றதுக்கு ஷார்ட்கட் என்ன? ஆல்ட் கீழ போய்ட்டு ஹெச் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஷட் ஆயிடும். இப்போ இந்த கம்பெனியோட நம்பர் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 6 டிஜிட் நம்பரா இருக்கு. நீங்க டெஸ்க்டாப்புக்கு போங்க. டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படினா ஸ்ரீனி எக்ஸாம்ல இது 6 டிஜிட் நம்பரா இருக்கு. 1 போட்டு அதுக்கு பக்கத்துல எத்தனை சைபர் இருக்கு? 5 சைபர் இருக்கு. சப்போஸ் நான் தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 1,05,000 நம்பர் கொடுக்குறேன் அப்படினா நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படினு கொடுக்கணும். என்ன பண்ணனும்? ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படினு கொடுக்கணும். இந்த ரீநேம்ங்கிறது கொடுத்து ஒரு பேக் ஸ்பேஸ் போய்ட்டு 5 னா 5 ன்னு போடணும். சப்போஸ் உன்னுடைய கம்பெனி நம்பர் 25 னா பேக் ஸ்பேஸ் போய்ட்டு 25 அப்படினு போடணும். ஓகேவா? சோ 1,25,000 1 போட்டு 3 சைபர் அதுக்கு அப்புறம் உன்னுடைய நம்பர் போடணும். உன்னுடைய நம்பர் 1 னா 01 2 னா 02 அந்த மாதிரி 9 வரைக்கும் சைபர் போட்டு 9 போடணும். உன்னுடைய நம்பர் 10 ன்னு வரும்போது 1 போட்டு 1000 அதுக்கு அப்புறம் 10 11 அப்படி போடணும். இது எப்போ உன்னால போட முடியும்னா இந்த கம்பெனியை நீ ஷட் பண்ணாதான் போட முடியும். ஷட் பண்ணாம போட முடியாது. சோ இந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பரை நீங்க இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு அதுக்கு அப்புறமா திரும்பவும் நீங்க கம்பெனி ஓபன் பண்ணுங்க. இப்போ கம்பெனி ஓபன் பண்ணி இந்த கம்பெனியை ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஆகும். 10,000 ல இருந்து 10,025 மாறிடும். இது எதுக்காகன்னு வெச்சுக்கோ. எல்லாரும் எனக்கு டேட்டா நீங்க சப்மிட் பண்ணும்போது 10,000 போடுவீங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட டேட்டா இன்னொருத்தர் டேட்டால போய் ஏறிடும். இது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. இத நான் முன்னாடியே உனக்கு சொன்னேன் அப்படினா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் எக்ஸாமுக்கு முதல் நாள் இப்ப சொல்றது நான். சோ நீங்க என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணனும். இரண்டாவது டாலி டேட்டா அதுல கிரியேட் பண்ணனும். மூணாவது F11 ஃபியூச்சர் ஆக்டிவேட் பண்ணி முதல்ல அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணனும். ஷட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா போய்ட்டு 6 டிஜிட் நம்பர் உனக்கு அலோகேட் பண்ணிருப்பேன். அந்த அலோகேட் பண்ண நம்பரை தூக்கி அங்க போட்டு ரீநேம் பண்ணிக்கோ.
சப்போஸ் உன்னால் ரீநேம் பண்ண முடியல தெரியல அப்படின்னா பரவாயில்ல, விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ நீ அசீவ் பண்ணிக்கோ, நீ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், போட்டுட்டேன். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு சம் சின்னதாக தான் போட்டிருப்பேன். ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணணும், P&L ஆல்டர் பண்ணணும். டெட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரி டெட்டார்ஸ், இதுக்கு இதுதான் பிரேக்கப்பு. அந்த பிரேக்கப் இந்த 2 அமௌண்ட்டு போட்டால் வந்துடும். பில் நம்பர், பில் டேட் இது போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வேல்யூ போடணும். அதுக்கப்புறம் அபவுட் ரிசீவ்டு போடணும். அப்புறம் பேமெண்ட்டு போடணும். அவ்வளோதான். இது எல்லாம் நீ போட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. போட்டு முடித்ததுக்கப்புறம் பேக்கப் எடுக்கணும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? பேக்கப் எடுக்கணும். அந்த பேக்கப்பை எந்த காரணத்தை முன்னிட்டு ரீநேம் பண்ணக்கூடாது. ரைட்டா? டேட்டா நம்பரை தான் ரீநேம் பண்ண சொன்னேன். பேக்கப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் ரீநேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரீநேம் பண்ணக்கூடாது. பேக்கப் வந்து எப்படி எடுக்கிறியோ அப்படி தான் இருக்கணும். அந்த ஃபார்மெட்டு கொஞ்சம் மாறினாலும், ஒரு புள்ளி வச்சாலோ எது பண்ணாலும் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, வேஸ்ட்டு. ரைட்டா? இப்போ பேக்கப் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். பேக்கப் எப்படி எடுக்கணும்னா, திரும்பவும் நீங்கள் என்ட்ரியெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. இந்த இடத்துல பேக்கப் எடுக்கிறதுக்கு Alt Y அப்படின்னு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது? Alt Y டேட்டா. அந்த Alt Yயை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேட்டாவில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேக்கப்பை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எடுத்த உடனே பேக்கப் டெஸ்டினேஷன் பாத் அப்படின்னு கேட்கும். பேக்கப் டெஸ்டினேஷன் பாத் அப்படிங்கிறது என்ன? பேக்கப் டெஸ்டினேஷன் பாத் அப்படின்னா எந்த இடத்துல உன்னுடைய டேட்டா வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கே வைக்கணும்னாலும் சரி, எடுக்கணும்னாலும் சரி, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் தான். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் எங்கே வரணும்? டெஸ்க்டாப்பில் வரணும். அந்த டெஸ்க்டாப்பில் எங்கே வரணும்? ஸ்ரீனி எக்ஸாம் அங்கே வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும்? டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம்ங்கிற ஃபோல்டரில் வைக்கணும். அடுத்தது எங்கே இருக்கிற டேட்டா, முதல்ல மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்துங்கிறது எங்கே வைக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற டேட்டா, அதுவும் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. அப்போ திரும்பவும் எங்கே வரணும்? செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த கம்பெனின்னு காட்டும். இங்கே ஒரு கம்பெனி தான் இருக்கும். அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்டேன்னா உனக்கு பேக்கப் ஆகிடும். ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் உனக்கு பேக்கப் ஆகிடும். உன்னுடைய ஃபோல்டர் எப்படி இருக்குன்னா TBK 1800 இருக்கணும். ஏன்னா வந்து டேலி ERP 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வெறும் 900 இருக்கும். TBK 900 இருக்கும். நீ ப்ரைம் யூஸ் பண்ணும்போது வெர்ஷன் 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா TBK 1800 அப்படின்னு இருக்கும். அண்டர்ஸ்கோர் போட்டு இந்த நம்பர் அப்படியே இங்கே வந்திருக்கும். இதுதான் வந்து ஃபார்மெட். நீங்கள் எனக்கு எதை அனுப்பணும்னா இதை தான் எனக்கு அனுப்பணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ அனுப்பணும். ஓகேவா? இப்போ பேக்கப் எடுத்தாச்சு. இந்த பேக்கப்பை என்ன பண்ணணும்? எனக்கு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் மேப்பில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் மேப்பில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நான் எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் மேப்பில் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு முறை போயிட்டு வரணும், வெளியில் போயிட்டு வரணும். இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. பேக்கப் எடுத்தாச்சு. பேக்கப் எடுத்த வீடியோவை இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் மேப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.